சிறப்பாகவே நடத்தி வருகிறார்கள். அப்பேற்பட்ட அரும்பெரும் கொடை விழாவில் வல்லத்தை சேர்ந்த மாரியம்மாள் நந்தினி பிரியா வில்லிசை குழுவினரை படிக்க வைக்க வேண்டும் என்று ஊர் சார்பாக வரிக்காரர் சார்பாக நாட்டாமை கணக்கப்பிள்ளை தருமகர்த்தா பொக்கிஸ்தர் சார்பாக நாமக்கு அட்வான்ஸ் கொடுத்து நாமளை முதலாகவே இந்த ஆலயத்திற்கு நாமளை அழைத்து வந்துள்ளார்கள். அடியாள் சிறு குழந்தை. இந்த ஊரை சுத்தி அடிக்காத ஊர் இல்ல, போவாத ஊர் இல்ல, பொட்டி வைக்காத திறன் இல்ல. ஆமா, அதனால இந்த ஊருக்கு இதுதான் முதலாகவே வந்திருக்கிறோம். அதே போல அம்மன் ஆலயத்திற்கும் இதுதான் முதலாக வந்திருக்கிறோம். அடியாள் சிறு குழந்தை. கற்றது கையளவு, கல்லாதது உலக அழகு என்று சொல்லுவார்கள். அதனாலே இந்த ஆலயத்திலே பெரிய பெரிய புலவர்கள், கவிஞர்கள், கலைஞர்கள், பேர அறிஞர்கள் பாடியிருக்கலாம், பாராட்டும் பெற்று சென்றிருக்கலாம். அடியாள் சிறு குழந்தை. கற்றது கையளவு, கல்லாதது உலகளகல்லவா. அதனாலே என் சிற்றியருவிக்கு எட்டியபடியாக உங்களுடைய மத்தியிலே எனக்கு தெரிந்த மட்டுக்கும் நான் பாட வந்திருக்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மாள் என்னை எங்கள் பாட்டில் ஏதோ ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும், அடிதாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும், ஆட்களிலே ஒரு குற்றம் குறைகள் இருந்தாலும், முன்சோல் பின்னால் வந்தாலும், பின்சோல் முன்னால் வந்தாலும், உங்கள் வீட்டு பிள்ளையாகிய மாரியம்மா நந்தினி பிரியா எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். அப்படியாக இந்த சிறப்பான வேளையிலே பாடும் நாமளை ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு ஆச பாசங்களோடு பரிசுகளை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் என்று கேட்டார். இந்த கீழாப்பாட்டம் நகரத்திலே வாழ்ந்து வரக்கூடிய செல்வச்சீமாங்கள் அன்பிற்கும் ஆசா பாசத்திற்கும் உரிய அலைவிடல் வற்றினாலும் அன்பு கடல் வற்றாத நம்ம ஐயா, அதாவது நமது ஐயா மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய, அதாவது அந்தனர் குலத்திலே உதித்த செல்வச்சீமாங்கள் பாடும் நாமளுக்கு முதலாக அலங்கார பந்தலிலே சிங்கார மேடையிலே பரிசை அள்ளித்தந்த செல்வச்சீமாங்கள் யார் தெரியுமா? ஆர் பத்மநாதன் ஐயர் அன்னார் அவர்களுடைய அருந்தவ செல்வம், அவர்களுடைய குமாரர் பி செல்லப்பா ஐயர் அவர்கள் வந்து பாடும் நாமளுக்கு வேதங்கள் ஓதும் வேதியர் என்று சொன்னால் அவர்கள் வந்து அந்த, அதாவது ஒரு கல் சிலையா இருந்தாலும் 4 மந்திரத்தை சொன்னாங்கன்னு வையே, அந்த கல் சிலைக்கும் உயிர் கிடைக்குமா? ஆமா, கல் சிலைக்கும் உயிர் கிடைக்குமா? அப்பேற்பட்ட 4 வேதங்களை படித்த செல்வச்சீமாங்கள் பாடும் நாமளுக்கு அன்னாருடைய குடும்பத்தினர் சார்பாகவும் 201 லட்சங்களை கொண்டு வந்து நமக்கு 2 கோடிகளாக அவர்கள் தங்கத்திருகரத்தினாலே பரிசை அள்ளி தந்துள்ளார்கள். அதற்கு அப்பாலே பரிசை அள்ளி தந்த செல்வச்சீமா ஐயா அவர்களும் பைசாவை கொடுத்துட்டு பேர் வேண்டாம். அம்மா அம்மனுடைய அருளால 101 லட்சங்களை கொண்டு வந்து 1 கோடிகளாக பரிசாகவே அள்ளி தந்துள்ளார்கள். அவர்களுடைய வழிவம்சம், உற்றார் பெற்றார் உறவினர்கள் எல்லாம் செய்து வரும் தொழில்கள் எல்லாம் மேலும் மேலும் உயர்வு பெற்று என்ன விதமாக வாழ வேண்டும் தெரியுமா? வாழ வேணும், வளர வேணும், கோடி காலம் சென்று தோறு இடங்கள் எல்லாம் சிறப்பு பெற்று வாழ வேணும், சிறப்பு பெற்று வாழ வேணும். உயர
குழந்தை முதல் கட்டிலை படுத்திருக்கும் குடுகுடு கிழவர் வரைக்கும் வாழையடி வாழையாக வாழ வேணும் வளர வேணும் என்று கடவுளை பிரார்த்திக்கிறோம் ஐயா. நல்லா கும்பிடியா, விடிய விடிய கும்பிடு, விடிஞ்சும் கும்பிடு. 8ஆம் பூசம் வரைக்கும். ஏற்கனவே நீ வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆச்சு? 30 நாள் ஆச்சு அவர் வீட்டுக்கு போய். இன்னும் 8ஆம் பூசம் வரைக்கும் கும்பிட்டனா நீ எப்படி வீட்டுக்கு போவ? அடுத்த சோழி வீரசிகாமணி. ஆமா, ஊரு பேர் தெரியாமலே அலைதியா? சரி, அதனால அடுத்த சொல்லி வீரசிகாமணின்னு. அதனால இங்கெல்லாம் நீ 8 நாளைக்கு இருந்து 8ஆம் பூசம் வரைக்கும் கும்பிட்டுன்னு வச்சுக்கோ. அண்ணாச்சி சாப்பாடு மட்டும்தான் உனக்கு தருவாவா. அதனால நீ சாப்பிட்டுட்டு வேணா உட்காந்துக்கோ. மணி ஆட்ட போறியோ? ஓ, நல்லா பூஜை பண்ணிட்டு உட்காந்துக்கோ. அப்படியாக எந்த ஆலயமாக இருந்தாலும் முதலாக அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள். அப்படி என்றால் ஐயனார் வந்து பிறந்தாத்தா சகல தெய்வம் எல்லாம் குதிச்சு குதிச்சு வந்து ஆடுமா. எப்படி ஆடுங்கிற? என்னதை உடுத்தோம்? ஓ, வேட்டி உடுத்திக்கிட்டு ஆடும், உடுத்தாமலும் ஆடுமோ? அது எப்படி உடுத்திக்கிட்டு ஆடும், ஏன் உடுத்தாம ஆடும்? சாமி வரும்போது வேட்டி உடுத்திக்கிட்டு தங்கு தங்குன்னு வந்து ஆடும். சரி, அட கூறுகட்ட பிள்ளை, அப்படியெல்லாம் கிடையாது. வேட்டியை உறிஞ்சு போட்டா சாம்பிராணியா இருக்காது, மணக்காது. வேட்டிய உடுத்தினாலும் அதுக்கு மேல சல்லடங்குள்ளா போட்டு ஆடும். அதான் உடுத்திக்கிட்டு ஆடும், உடுத்தாமலும் ஆடும். அது தெரியாம நீ வேட்டுக்கு உறிஞ்சு போட்டுட்டு ஆடுமுங்க. ஓ மச்சான், என்னத்தையா உறிஞ்சு போடும்? எந்த ஆலயமாக இருந்தாலும் அரிக்கும் சிவனுக்கும் வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் என்ன விதமாகவே அவதாரம் செய்கிறார் தெரியுமா? சோதி மதிமால் மலோ கங்கையோடு பாமணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதி சிவன் மோகமதில் கலிதமாகி அச்சுதன் என்பெருமான் இருஹரத்தினாலேந்த சோதி மணி விளக்கு போல் ஐந்தும் ஐந்தர்கள் தோளில் பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கு வந்துதித்த ஐயனுக்கும் ஐயனாகப்பட்ட ஐயன் அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தாக்கள் நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்குமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வந்துதித்த மானிட மணர்கள். ஓ மச்சான், நீர்லாம் யாருக்கு யாருக்கும் பிறந்தவரு? அத்தைக்கு மாமாவுக்கும் பிறந்த பிள்ளையா? சரிண்ணா. அதான் அவன் அம்மாவோட தம்பிக்கு பிறந்தாராம். உன்னையெல்லாம் நல்லா வெட்டி கூறு போடாம உன்னைய வீட்டுல வச்சு சோறு போடுதா அவரு. அதாவது நாமெல்லாம் தாய்க்கும் தந்தைக்குமாக அம்மாவுக்கும் அப்பாவுக்குமாக வந்துதித்த மானிட மணர்கள் ஐயன் அரிகர புத்திரன் தர்ம சாஸ்தா ஆணுக்கும் ஆணுக்கும் என்னென்ன அப்பனுக்கும் அப்பனுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் யாருக்கு ஏன் பிறந்தார் தெரியுமா? அன்று ஒரு நாளையிலே மகிஷி என்கின்ற ஒருவர் ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து 12 வருட காலம் தவம் இருந்தார். அப்ப அவர் தவம் முற்றி பெற்று விட்ட உடனே ஆண்டவன் பகவானிடத்திலே வந்து வரங்களை கேட்டார். பகவான் உனக்கு என்ன வர வேணும் என்று கேட்டார். ஆண்டவா சாகா வரம் எனக்கு வேணும் என்றார்.
அப்பா சாகாவரம் என்னால உனக்கு தர முடியாது. பிறப்பு என்று ஒன்று இருந்ததே, ஆனா இறப்பு ஒன்று கண்டிப்பாக நடந்தே ஆக வேண்டும். ஜனனம் ஒன்று இருந்ததே, ஆனா மரணம் ஒன்று கட்டாயம் நடந்தே ஆக வேண்டும். அதனால என்னால சாகாவரம் தர முடியாது. ஆண்டவா, 12 வருடம் தவம் இருந்த எனக்கு சாகாவரம் கண்டிப்பாகவே வேணும் என்றார். அப்பேற்பட்ட வரம் உனக்கு தந்தேனே, ஆனா உலகம் தாங்குமா? தாங்காது என்று சொல்ல, ஆண்டவா இந்த வரத்தை எனக்கு கொடுங்கள். ஆனா பூலோகம் தன்னதிலே ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பனுக்கும் அப்பனுக்கும், அரிக்கும் சிவனுக்கும் என்னைக்கு ஒரு குழந்தை வந்து பிறக்குகிறதோ அந்த குழந்தையால எனக்கு அறிவு வரட்டுமேன்னு கேட்டார். அப்பந்தான் ஆண்டவன் பகவான் இவருக்கு வரத்தை கொடுத்து இந்த குழந்தையால அழிவு வரட்டும்னு கேட்டார் அல்லவா. இந்த மகிழ்ச்சியை அழிப்பதற்காக ஆணுக்கும் ஆணுக்கும், அப்பனுக்கும் அப்பனுக்கும், அரிக்கும் சிவனுக்கும் கலியுகங்களை காத்த ஐயன் தரும சாஸ்தாவுடைய திருப்புகளை எடுத்து சொல்வோமே. சங்கரன், சதாசிவன், சப்பவர்ணன், காலகாலன், காமாதை கண்ணன், கண்கண்ணன், தில்லை அம்பலன், திருலோக நாயகன் என்று சொல்லப்பட்ட மால் மழுவுத்துறையும் ஏந்திய உத்ராஜ மாளிகையானம் பொசித்திட புலித்தோல் உடைய ஆனைத்தோல் போர்வையுமாக உமாபார்வதி நேசிக்கும் கால சங்கரனும் கொலுவருக்க இன்னும் யார் யாரெல்லாம் கொலுவருந்து வருகிறார் தெரியுமா? சாமி ஆகயத்தில் சூரியானோ, ஆகயத்தில் சூரியானோ, சந்திர
ஆடுவாளே அருவாளே மிருதங்கம்மோ ஆடுவாளே துமையா அருவாளே நடனங்கள் ஆடுவாளே சரஸ்வதியா அருவாளே சங்கர பகவானுக்கு 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 சங்கீதங்கள் பாடுவாளே பாடுவாள சரஸ்வதி பாடுவாளே இறைவன் வாழும் கைலாசமாமலையில் சாச்சாதிரி சிவபெருமானோடு சக்தி உமா பார்வதி கொலுவிருக்க ஆண்டவன் பகவான் பார்த்தார். நாமல் மட்டும் கொலுவிருந்தால் போதுமா? நாமள வழிபட வேணுமையான மானிட மனுக்களை பிறகு செய்ய வேண்டும் அல்லவா என்று மரம் செடி கொடி புல்பூண்டி இலைத்தாவரம் ஆடு மாடு காலக்கன்றுகள் ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த மானிட மனுக்களை படைத்து 7 சத்தா சாவரங்கள் சூழ எறும்பு கடை யானை முதல் எண்ணுண்ணா மனுக்களை படைத்து ஆண்டவன் கல்லில் வாழ் தேரை முதல் கற்பையில் வாழ் சிசு வரைக்கும் முட்டைக்குள்ளே வாழ் குஞ்சி முதற்கொண்டு முக்கணன் பகவான் படைத்தார். ஆண்டவன் சிவபெருமான் படைத்த மானிட மனுக்கள் எல்லாம் லோகிலே வாழ வேணும் என்று 14 உலகத்தை படைத்தார். 14 லோகங்களை படைத்து அதை 3ஆக பிரித்து அதலை சுதலை ஆதி வாதாளம் என்று 3 உலகத்தை படைத்தார். அதலை என்றால் ஆகாயம் ஆதி வெள்ளி கைலாசம், சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம், ஆதி பாதாளம் என்றால் நமக்கும் கீழே ஒரு உலகம் இருக்குகிறது. பெரிய உலகம் என்ன உலகம் இருக்கு? அதுல எல்லாமே பின்னால வால் முளைச்சவன் பூரா இருக்கான். யாரு சொன்னா பின்னால வால் முளைச்சவன் பூரா அங்கதான் இருக்காங்க. ஆமா, எங்க மாமாக்கும் இருந்துச்சு, அத கட் பண்ணி தூர போட்டோம். இப்பதான் மறுபடியும் முளைச்சிட்டு இருக்கு. இல்ல திருப்பதியிலே கட் பண்ணி விட்டாச்சு. ஆமா, திருப்பதிக்கு பேட்டரி சார்ஜ் ஏறினதெல்லாம் உண்மைதான். திருப்பதி போனா 7 மலையான 7 மலைக்கு உள்ள போய் நம்ம காவுக்குள்ள பார்க்க போறோம். சார்ஜ் எல்லாம் ஏத்துனா சரிப்பட்டு வராது, சங்க அறுத்து போட்டு போயிருவாரு. அவரை பத்தி உனக்கு தெரியாது. எந்த காட்டுக்குள்ள போனாலும் அதாவது யார்கிட்டனாலும் தப்பிச்சிடலாம். இத்தனை மலை கழிச்சு போறோம், அவர்கிட்ட போய் தப்பிக்க முடியுமா? ஒருவரும் தப்பிக்க முடியாது. நானும் தப்பிச்சோம் பழச்சோம் ஓடியாந்துருக்காரு, நீ வேற. அதனால அதாவது உங்ககிட்ட யாரு சொன்னா? யாரு? ஓ மச்சான் உங்ககிட்ட நீங்க போய் அப்ப அம்பட்டையும் சொல்லுதியாளா? ஏற்கனவே நம்ம செட்டுக்குள்ள ஏகப்பட்ட உள்வடியில கிடக்கு. ஆமா, ஏதோ ஒரு கருப்பாடு நல்ல அங்க என்ன நடக்கும் அத்தனையும் போட்டு விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கருப்பாடு கூட்டத்தை கண்டுபிடிக்கணும் யாருன்னு. அதனால ஆண்டவன் சிவபெருமான் அப்படி ஆதி 3 உலகத்தை படைத்தார். அதலை என்றால் ஆகாயம் ஆதி வெள்ளி கைலாசம், சுதலை என்றால் நாம் வாழ்ந்து வரக்கூடிய மத்திய லோகம், ஆதி பாதாளம் என்றால் நமக்கு கீழே உள்ள ஒரு பெரிய உலகம் இருக்குகிறது. அது என்ன உலகம் தெரியுமா? அதுதான் ஆதி பாதாள உலகம். அந்த பாதாள லோகத்திலே யார் யாரெல்லாம் ஆண்டு வருகிறார் தெரியுமா? ரிஷி மூக வருணன் என்றோம், ரிஷி மூக வருணன் என்றோம், வருணன் என்றோம், கண்ணி வெங்கோடியா தெங்கோடியா
தனக்கு ஒரு குழந்தை இல்லை என்று ஆதி பாதாள உலகத்திலே ஒரு பிள்ளைக்காக கையேந்தி இருவேர்களும் தவம் இருக்கிறார்கள். அவர்கள் தவம் இருக்கக்கூடிய வேளையிலே அங்க யார் இருக்கிறா? அந்த பாதாள தொண்டுல வண்டு மகாரிஷி போய் தவம் இருக்கிறார். அந்த வண்டு மகாரிஷி ஏன் தவம் இருக்கிறார்? ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து ஒரு நாள் ஒரு பொழுதாவது அரியா சிம்மாசனத்திலே நாமல் வந்து இருக்க வேண்டும் என்று தவம் இருக்கிறார். ஏன் தவம் இருக்கிறார்? அந்த ஆண்டவன் சிவபெருமானாலதானே நாமளுக்கு இந்த நிலைமை வந்தது. அதனாலே பகவானை நினைத்து தவம் இருந்து பகவான் இருக்கும் அரியா சிம்மாசனத்தில் அமர வேண்டும் என்று தவம் இருக்க மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பேசுகிறார்கள். இந்த வண்டு மகாரிஷியோ மூவாசைகளை வெறுத்த முனிவனாச்சே. மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மூணு ஆசைகளை வெறுத்த ஒரு முனிவனாச்சே. ஏன் தவம் இருக்குகிறார்? எதற்காக தவம் இருக்கிறார்? மும்மூர்த்திகள் ஒன்று கூடி பேச இவன் தவம் முற்றி பெற்று விட்டதே. ஆனால் நாமல் இருக்கும் அரியா சிம்மாசனத்தில் வந்து விடுவார் என்று இவன் தவத்தை கலைக்க வேண்டுமையானா அழகான ஒரு குழந்தையை உருபிடிக்க வேண்டும். அழகிலே சிறந்தவன் யாரு? எங்க மாமா தான். அழகிலே சிறந்தவன் எங்க மாமா. எங்க? கட்டக்கார மாமா. ஓ மச்சான், ஒரு முகத்தை திருமுகமா திருப்பு. அப்படி எங்க மச்சான்? ஒரு முகத்தை திருமுகமா திருப்புங்க பாப்போம். திருப்பதிக்கு போயிட்டு வந்து திருப்பம் ஆகிவிட்டதா? சரி.